மொச்சக்கொட்டை குழம்புங்க. மொச்சக்கொட்டை குழம்பு விதவிதமாக பண்ணுவாங்க. பச்சை மொச்சங்க இது. அதுலேயே நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு பண்ணி காட்டுறேன். பச்சை மொச்சையை வந்து உரித்து எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நாள் நைட்டை ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தோலெல்லாம் தனியாக எடுத்துடணும். அந்த மேலே அவரை மேலே இருக்கிற தோலை எடுத்துடுங்க. எடுத்து பாருங்கள், தனியாக வச்சுட்டு இந்த தோலை எடுத்துட்டு இது அவரை மட்டும் தனியாக வச்சுருக்கேன் பச்சை மொச்சையிலேருந்து. அது ஒரு நாள் நைட்டு ஊறிச்சுன்னா போதும், 2-3 மணி நேரம் ஊறினா போதும். பச்சை தானே மொச்சை, அதனால் ஊறினா அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த தோலி மட்டும் மேலே இருக்கிறது தனியாக வந்துடும். பாருங்கள், தனியாக பிரிக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது குழம்பு என்ன நான் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். 1 ஸ்பூன் அரிசிங்க, சாப்பாட்டு அரிசி எது வேணால் புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க. தனியா 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகா 5, பட்டை சின்னதாக ஒரு 2 துண்டு, கிராம்பு ஒரு 2 துண்டு, சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த நான் எடுத்து வச்சுருக்கிற மொச்சைக்கு உண்டான அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக மொச்சை இதே குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த குவான்டிட்டி மொச்சை உரித்து வச்சுருக்கிற அளவுக்கு இது எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்படி நிறைய வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் வரும்னு நினைக்கிறேங்க மொச்சை உரிச்சது. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நான் இந்த அளவு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகா, பட்டை சின்னதாக 2 பீஸு, கிராம்பு 2, சோம்பு 1/2 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், எல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு அதில் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. நல்லா ஆறின வாட்டி இதை பவுடர் பண்ணிக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், அந்த சைடு தேங்காய், துருவின தேங்காய். இது அரைக்கக்கூடாது, இந்த மசாலா கூட சேர்த்து அரைக்காதீங்க, லாஸ்ட்டாக தூவணும் அப்படியே துருவின தேங்காயை. சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவரையை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்குவோம். இந்த மொச்சை கழுவிட்டுங்க, கழுவிட்டு அப்படியே சட்டியில் போட்டு வைங்க. சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது. பச்சை, அதுவும் தோல் வேறு எடுத்துட்டோம் இல்லையா, சீக்கிரத்தில் வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன். தண்ணி வந்து நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் வச்சு ஊற்றிருக்கேங்க. இந்த இது பக்கத்தில் பாருங்கள். இதுக்கு மேலே அந்த அவரைக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. வெந்துட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் போடணும் இல்லைங்களா. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டுக்குவோம். விளக்கெண்ணெய் சீக்கிரத்தில் நமக்கு குக் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா போதும், வெந்துடும். இருந்தாலும் விளக்கெண்ணெய் போட்டுருவோம். நான் விளக்கெண்ணெய் ஊற்றுனேன்னு சொன்னதும் நீங்கள் தீப விளக்கெண்ணெய்ன்னு நினச்சிக்காதீங்க. விளக்கெண்ணெய்னே இருக்குது, பருப்புக்கெல்லாம் ஊற்றுறதுக்குன்னு தனியாக விளக்கெண்ணெய் இருக்குது. அந்த விளக்கெண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுற விளக்கெண்ணெய். நீங்கள் பாட்டுக்கு விளக்கெண்ணெய்ன்னு சொல்லவும் விளக்கு ஊற்றுறேன்னு எடுத்து ஊற்றிடாதீங்க, வேகாது. விளக்கோட அந்த எண்ணெய்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மையாக இருக்குங்க விளக்கெண்ணெய்ங்கிறது. இது வந்து வயிறு வலியெல்லாம் வந்தால் தேய்ப்பாங்க, கிராமத்து சைடில் கிடைக்கும் விளக்கெண்ணெய். சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அதுக்கு தான் விளக்கெண்ணெய் ஊற்றிடுவீங்கன்ட்டு சொல்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிக்குவோம். பவுடர் பண்ணால் தான் அது பருப்பு வெந்ததுமே நம்ம போடுறதுக்கு. சின்ன வெங்காயம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே வேக வச்சிடலாம். ஃபுல்லாகவே முழுசாகவே போட்டுருங்க. அது வேகத்துக்குள்ளே நம்ம இதை அரைச்சிக்குவோம். பாருங்க, இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டோம். அந்த வறுத்து வச்சுருந்ததை தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேங்க நான். அப்படியே இதுலேயே கலக்கி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றின்ட்டு. தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிதுங்க. தேங்காய் துருவல் சும்மா தான் போடணும், அரைக்கக்கூடாது. பருப்பு நல்லா வெந்துக்குச்சு. இதை வேக வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா வெந்துடுங்க. அதுக்குள்ளே சீக்கிரமாக வெந்துடும். கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாவு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதிலேயே சேர்த்துக்குவோம். தண்ணி ஊற்றிக்கோங்க.
அது கொதிக்கும் போது திக்காகும், அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரிசி மல்லி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, தனியாலாம், அது கொதிக்க கொஞ்சம் திக்காயிடும். கசகசெல்லாம் போடணுங்க, அது வறுத்ததில் நான் சொல்லலை. இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதையே ஊற்றிக்கோங்க, தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மறுபடியும் பாத்திரத்தில் ஊற்றிட்டு மறுபடியும் இது பண்ணும்போது நிறைய தண்ணி சேர்ந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதை ஊற்றிட்டு இதுலேயே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக வாங்கிடும். இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க. மசாலாவோட வாசனை இப்போவே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு போடுறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக போடுங்க, அப்புறம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக போயிடுச்சா கஷ்டம். இப்போ தேங்காய் துருவல் இப்போவே சேர்த்துக்குவோங்க. கொதிக்கும் போது அரைக்காதீங்க, துருவி போட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது மசாலா தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு கொதிச்சிட்ருக்குங்க. நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இங்கே 10 நிமிஷத்தில் வந்துருச்சுங்க. சேலமுங்கிறதுனால ஊட்டியாக இருந்தால் இதே அந்த பருப்பு வேக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும், பச்சை பருப்பு வேகிறதுக்கு. இங்கே சேலமுங்கிறதுனால நான் மசாலா அரைக்கிறதுக்குள்ளே இந்த பருப்பு வெந்துருச்சு. நீங்கள் அரைச்சி வச்சுட்டு வேக வைங்க, ஏன்னா வேறு வேலையை ஏதாவது போட்டிங்கன்னா பருப்பு குழஞ்சிடும். அதனால் எல்லாம் ரெடியாக அரைச்சி வச்சுக்கிட்டு செய்யுங்க. மசாலாவோ எல்லாம் ஒன்றா வேக வச்சதுமே உடனே ஊற்றுனீங்கன்னா பருப்பு வேகாது, டைட்டாகவே தான் இருக்கும். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஊற்றினா தான் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது கையில் நசுக்கும் போது அப்படியே மாவாட்டம் மையணும், அப்போ பருப்பு நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா மசாலாவை ஊற்றணும். எடுத்ததுமே நான் வேக வைக்கும் போதே மசாலாவையும் ஊற்றி வச்சிட்றேன்னீங்கன்னா அப்போ பருப்பு வேகாது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க, அப்புறம் நான் காட்டுறேன். இது கெட்டியாயிடுச்சுங்க குழம்பு, பாருங்கள் இந்த திக்னஸ்ஸு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்குவோம். இந்த கடாய் வைக்கிறேன், குழம்பு நான் ஊற்றுறேன். இந்த குழம்பு 2 பேருக்கு தானே ஆகும். நீங்கள் இந்த நிறைய பேர் இருக்கிறவங்களான்னா இந்த அளவுக்கு செஞ்சுட்டு பத்தாமல் போயிடுவோம். அதனால் நிறைய போட்டு பண்ணிக்கோங்க. 1 கிலோ மச்சையாவது வாங்கி வச்சிங்கன்னா தான் ஒரு 4-5 பேருக்கு வரும். நான் வீட்டில் இருந்த கொஞ்சத்தை வச்சு செஞ்சுருக்கேன். இது ஒரு 2 பேருக்கு தான் ஆகும் இந்த குழம்பு. தாளிப்பு போட்டுக்குவோங்க. ஆயில் போடுறேன். கடுகு உளுந்து வடகம் ஏற்கனவே நான் என்னோடய லிங்க்கில் போட்டிருக்கேன். இதோட லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே வரும், பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த வடகம் ரவுண்டு தான் சொல்கிறோம், அதோட டேஸ்ட்டை குழம்புக்கு மாறுங்க, வித்தியாசம் வரும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு பாருங்கள் 10 நிமிஷத்தில் நமக்கு மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மொச்சக்கொட்டையில் இது ஒரு வித்தியாசமான குழம்புங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மொச்சக்கொட்டை குழம்பு. நமக்கு இது ஒரு வித்தியாசமான குழம்புங்க. இதுக்கு பேர் வந்து பிதுக்கு அவரை குழம்புன்னு சொல்லுவாங்கங்க. இதுக்கு பேர் நல்லா, இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ரைஸ் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.